ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சம்மர் பிரேக் விட்டதுலேருந்தே எல்லா நாளுமே டிஃப்ரெண்ட் ரொட்டீனில் தாங்க போயிட்டுருக்கு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாலில் விரித்து படுத்து இங்கே டிவி பார்த்து இங்கேயே தூங்கிட்டோம். ஹஸ்பண்ட் காலைல ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் எதுவும் பண்ணி கொடுக்கல. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ அதனால் வந்து அவங்க ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பிட்டாங்க. கீதிகா எந்திரிச்சதுலேருந்தே நம்மளோட வீடியோ தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வேலை டெய்லி ஒரு 4-5 வீடியோனாவது நம்மளோட பழைய வீடியோ இருக்கும் இல்லையா, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம், அந்த வீடியோ எடுத்து அதில் ஒரு தடவை கூட்டாஞ்சோறு பண்ணியிருந்தோம் நாங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து இந்த மாதிரி சம்மர் டைமில். ஸோ அந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோட எனக்கும் ஆசையாக இருந்தது. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒதுங்க பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு சில வேலைகள்லாம் நினச்சி வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேறு கீதிகா கிட்ட வேறு நான் ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் தான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 2-3 நாளாக ஃபீவரு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததா. ஸோ அதனால் எதுவுமே பண்ணல. இன்றைக்கி தான் ஒரு நார்மல் ஒரு இதே வந்திருக்கு. ஏன்னா மருந்தோட பவர்லேயே இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் நார்மலாக பேக் டு ஃபார்முக்கு வந்திருக்கேன். வெயில் பாரு, அப்பா சரியான வெயில் இல்ல. ஆமா, நேற்றை விட இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப ஃபார் பெட்டர். மேலே அங்கே டெக்கில் 1-2 செடி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து இங்கே கீழே அந்த ஸ்டெப்ஸு கிட்டே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா மேலே சன்லைட்டே வராமல் இருந்துச்சு. அதனால் பெருசாக அதோட க்ரோத்தே தெரியாமல் இருந்துச்சு. சரி, அதனால் கீழே கொண்டு வந்து வச்சா மழையும் வந்துச்சுன்னா மழை தண்ணியும் கிடைக்கும், சன்னும் கிடைக்குன்றதுனால கீழே கொண்டு வந்து வச்சுட்டேன். பட் இப்போ வெயிலுன்றதுனால அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றினா தான் செடி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நான் தான் சொல்லியிருக்கேனே, முன்னாடியெல்லாம் செடி வளர்த்தேன்னா நிறையா கொன்றுவோம் செடியை சரியாக அதுக்கு பார்க்காம. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுப்பாக நாங்கள் இந்த செடியை வளர்த்துட்ருக்கோம். ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு எல்லா செடியுமே. ஸோ ஆசையாக இருக்குது, அது வளர்கிறத டெய்லியும் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. தண்ணி ஊற்றலன்னு வச்சுக்க, இவ்வளோ வெயிலுக்கெல்லாம் பாவம் அது வாடிடும். இங்கே 4-5 செடி வந்துருச்சு பாரு. பாருங்க, நம்ம வீட்டில் 3 குருவி, எங்கடா 1 2 3 குருவி கூடு கட்டியிருக்கு. அதுக்காவா இது பார்த்தீங்களா, கீழே நம்மளோட டெக்கில் இது பேட்டியோரில் இருக்கோம்ல நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வுட்டில் மேலே வந்து இங்கே 1 இங்கே 1 2 அங்கே 1 3 இன்னொன்று எங்க. ஓ ஆமாம், அது பக்கத்தில் இன்னொன்று இருக்கு பாருங்கமே. நமக்கு எட்டலை. ஆக்சுவலி 4 குருவி கூடு கட்டியிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கூடில் வந்து பேபி ஒன்று இருந்துச்சு. அந்த இருக்குடா, ஐ திங்க் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு டாடி நானும் பார்க்கும்போது அந்த குருவிக்கு வந்து அந்த குருவி வாய் திறந்துக்கிட்டே இருந்துச்சு சாப்பாடுக்கு. சாப்பா மெல்ல பறந்து போயிடுச்சான்னு தெரியல. நாங்கள் பார்த்து ஒரு 15-20 days ஆயிடுச்சு. எக் இருக்கும் மேபி. சரி வா போகலாம். அப்படியே கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஒரு பூல் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு ஒரு பாஸ் வாங்கணும். ஸோ அது வந்து வாங்கலை. சரி, அது போய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டோன்னா இந்த வீக்கில் குழந்தைங்கள கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வால்மார்ட் போனோம்.
ஏன்னா நான் வந்து குழந்தைங்கள்ட்ட சொன்னேன், இந்த சம்மர் பிரேக்கில் வந்து ஏதாவது உங்களுக்கு சொல்லித்தரேன், எம்ப்ராய்ட்ரி போடுறது இல்லை இந்த க்ரோசே பண்ணுறது சம்திங் ஏதாவது சொல்லித்தரேன். ஆல்ரெடி பெயிண்டிங் அடிக்கடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது பண்ணுவாங்க எவ்ரி வீக்கு 2 டேஸ்னாவது பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வேறு ஏதாவது இன்னும் பண்ணால் அந்த டிவி டைம்லாம் கொஞ்சம் கம்மியாகும்ல. இது கொஞ்சம் நேரம் படிப்பாங்க, கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது போகவே நார்மலாக பார்க்குறதோட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் டிவி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னும் வேறு எதுலையாவது ஒன்று அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி சொல்லியிருந்தேன். அதில் சொன்னதுலேருந்தே 2 பேரும் எப்படா வாங்குவோன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தாச்சு. தொப்பி பண்ண போறியா? இப்போதான் என்னமோ குல்ட்டு பண்ண போறேன். பண்ண முடியும், நிறையா வாங்கி பண்ணணும். அப்படியாடி? நிறைய காசு ஆயிருமாடி. ஸோ அதனால நாங்கள் வந்து இந்த சம்மர் பிரேக்கில் ஏதாவது கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு க்ரோசே பண்ண போகிறோம். க்ரோசே பேக் பண்ணுறியா நீ? பேக் பண்ணுறியா? குல்ட் பேக் பண்ணுறியா? சுதிக்ஷா, வாட் இஸ் யுவர் பிளான்? I want to make that shirt. ஷர்ட்னா இப்போ நூலு தான் வாங்கி பண்ணணும். நீ அப்புறம் எதுக்கு அவ்வளோ பெருசு வாங்குற? ஷர்ட் பண்ணுறதுக்கு நூலே வாங்கு. என்ன கலர் வேணுமோ வாங்கு. கீதிகா, நீ பேக் என்ன கலர் பண்ண போற? ப்ளூ. ஓகே பண்ணு. பாரு என்ன நூல் வேணும்னு பாரு. பண்ணலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலா பண்ணலாம் நினைக்கிறேன். சுவிக்ஷமா நீ கீதிகா நீ பேக் பண்றதுக்கு அந்த மாதிரி பெருசு எடுத்துக்க, உனக்கு ஈஸியா இருக்கும் பின்றதுக்கு. ஓகே ஓகேவா? ஷியோரா? பியூட்டிஃபுல். வந்து பேக் பண்ண போறாங்க. இதை வச்சு சுதிக்ஷா வந்து இதை வச்சு ஒரு டாப் பண்ண போறாங்க. ஸோ இதான் சம்மரோட ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கிறோம் நாங்கள். என்னடா உடனே ஆரம்பிக்க போறோம். உடனே ஆரம்பிச்சு உடனே பின்னி முடிச்சிருவியா? சரிவா, அந்த துணி கேட்டல அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாம். இது முடிச்சுட்டேன்னா அடுத்து அது வந்து பண்ணலாம். ஓகே, 2 months இருக்குல்ல. அது வந்து யார்டில் எவ்வளோ யார்டு வேணும்னு வாங்கிட்டு நம்ம வேணா பீசஸாக கட் பண்ணலாம். அப்படி தானே? கலர் ஒரே இதில் ரெண்டு இது தேவை. 2 பேட்டர்ன் வேணும், 2 டிசைன்ஸ். இப்போ நம்ம இதை எடுக்கணும்னு சொல்லுங்க. இதுவே சேம் சைஸ்ல 2 பீசஸ் தேவை. ஓகே, அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரே கலர்லயே பண்ணணுமா இல்லை கலரா பண்ணலாம்? எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி வாங்கணும். பட் ஆனால் சரி, ஓகே. நல்லா இருக்குது. டேபிளில் போடுற மாதிரி இருக்குடா, இல்லையா? ஒருத்தவங்க ஆர்வத்தில் இப்பயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போய் பார்த்து அந்த கவுண்ட் எல்லாம் சொல்லி தருவாங்க. வீடியோவில் பார்த்து தான் பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு பின்னே தெரியும். பட் ஆனால் பேக் வந்து நான் அம்மா ஸ்கூல் படிக்கும் போதே பின்னிருக்கேன். சுதிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா துணி வச்சு ஒன்று பண்ணணுன்னாங்க. சரி, அதுக்கும் வந்து 2 யார்டு துணி கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அந்த மாதிரி பீஸில் இருக்கும், அதில் கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அது கம்மியான ப்ரைஸில் தான் இருந்தது. 2 யார்டு சேர்த்து $4 என்னவோ தான். 4 $8 வாங்கினோம் மொத்த துணியும். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி கிராஃப்ட்டு அது இதுன்னு பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். சுதிக்ஷா கீதிகாவுக்குமே பிடிக்கும். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்கள சப்போர்ட் பண்ணோன்னா அவங்க இன்னுமே நல்லா பண்ணுவாங்கல்ல. ஏதாவது கிடைக்கிறத வச்சு பண்ணுறத விட அதுக்கு என்ன தேவை, என்ன மாதிரி ஏதாவது ஐடியாஸ்லாம் நம்ம கொடுத்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்தோன்னா இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால நான் இந்த தடவை இந்த சம்மரில் வந்து ஒரு 4-5 விஷயம் யோசித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இவங்களுக்கு சொல்லித்தரலாம் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சம்மரில் அவங்களுக்கு பெருசாக எந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃப்ரீயாக தான் இருக்காங்க. எல்லா டைமும் விளாண்டுட்டே இருந்தால் அதுவுமே அவங்களுக்கு போர் அடிக்குது நிஜமாக சொல்லணுன்னா. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒன்று அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்றது ஐடியா ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி அது வந்து எனக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா இந்தியாவிலலாம் இப்போ வந்து பிரேக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட பிரேக் டைம்லலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்கிற மாதிரி ஒரு நல்ல காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு 4 நாளைக்கு அப்புறம் இப்போ தாங்க லைட்டாக காற்றே அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று பார்த்துட்டு டிஷ்வாஷர்லாம் அன்லோட் பண்ணி எல்லாம் லோட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே மேலே வந்துட்டோம். மாடிக்கு வந்து கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது 2-3 செட்டு, அதெல்லாம் உட்காந்து மடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை போட்டு இன்றைக்கி விஜய் வாரோன்ற மாதிரி இந்த 2-3 நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் படம் தான். சுதிக்ஷா நான்லாம் வந்து விஜயோட ஃபேனு. ஸோ அதனால் வந்து கீதிகாவும். ஸோ அதனால் வந்து விஜய் படம் நிறைய பார்ப்போம் நாங்கள். சிவகார்த்திகேயன் படமும் பார்ப்போம். அதில் 2 பேரோட படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமெடி படமாக கொஞ்சம் செலக்ட் பண்ணி பார்ப்போம். எல்லா படமும்லாம் எங்களால் ஃபேனுன்றதுனால எல்லா படமும் பார்க்க முடியாது. பட் ஆனால் செலக்டிவாக படத்தெல்லாம் சூஸ் பண்ணி பார்ப்போம் நாங்கள். கீதிகா வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க இதை செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. இந்த வேலையை முடித்தாதான் அடுத்ததெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் மடிச்சுட்டே இருந்தேன். சரி நீ உட்காரு, நான் உனக்கு சொல்லியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பேக்கு பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு ஆக்சுவலாக இப்போ ஆரம்பித்தோமா நைட்டு வரைக்குமே அதை பின்னாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து. அதுக்கப்புறம் அது என்னவோ ஒரு மெஸ்ஸியாக நல்லா வராத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பிளானை மாற்றிட்டோம். என்ன பண்ணுறீங்க? க்ரோஸை வந்து நாங்கள் வந்து பெரிய நூலாக வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வச்சு கீதிகா வந்து பேக்கு பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா பேக்கு தானே பண்ணுறீங்க? ஆமாம் பேக்கு தான். ஓ சாரி சுற்றிட்டேன், அவ்வளோதான் சுற்றிட்டேன். உள்ளே போய் கீதிகா சூப்பராக பண்ணுறாங்க. ஏண்டா 1-2 தடவை சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு பிடிச்சிட்டு செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. பியூட்டிஃபுல். மேபி ஒரு 2 நாளில் பின்னி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா. எங்க கீதிகா அம்மா பண்ணதை எடுத்துகிட்டு வரேன். ஓகே பண்ணிகிட்டே இரு. கீதிகா குட்டி பேபியாக என் தம்மிக்குள்ளே இருக்கும்போது நான் பண்ணேன் கொஞ்சம். ஏன் கீதிகாக்காக பண்ணேன். அதான் படிச்சுட்டு வர போகிறேன். ஐயோ மேலே இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெமரி பாக்ஸ். கீதிகா சுதிக்ஷா பிறந்தப்ப இருந்த குட்டி குட்டி ஸ்டஃப்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட் அது மேலே இருக்குது. சுதிக்ஷா வந்து மெதுவாடுறா. தேங்க்யூ. இதுதான் வந்து குட்டி பிள்ளையாக இருக்கும்போது இது சுதிக்ஷா முத போட்ட ட்ரெஸ்ஸு. ஏன் சுதிக்ஷா? இது என் தம்பி வந்து சென்னையிலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு சுதிக்ஷாவுக்கு வாங்கி கொடுத்தான். அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீதிகா குட்டி பேபியாக இருக்கும்போது கீதிகாக்காக நான் பின்ன ஸ்வெட்டர். இப்போ நீ போட்டு பாரு, உனக்கு 10 தானே. அப்பயும் உன் சைஸுக்கு இந்த சைஸுக்கு பின்னிருக்கேம்மா நான். ஃபிட் ஆகுதா? ஆனால் பேபி இல்லை, நான் உனக்கு போடவே இல்லை. இழுத்து ஆனால் உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு போடலாம். கொஞ்சம் குத்துமா? பிடிச்சி இந்த இடத்த பிடிச்சி இப்படி இழு, ஸ்ட்ரெச் ஆகும் கொஞ்சம். ஆமாம் அந்த இடம் கொஞ்சம் டைட்டாக இருக்குல்ல. ஆமாம் ஆனால் அழகாக இருக்கு கீதிகா. இதெல்லாம் வந்து இந்த இந்தியா போனப்ப எடுத்துதான். இது சுதிக்ஷாவை பொத்தி எடுத்துட்டு வந்த, கீதிகாவை பொத்தி எடுத்துட்டு வந்த இது துண்டு. இங்கே யூஎஸ்ல யார் குழந்தை பிறந்தாலும் இந்த துண்டு தான் அங்கே வச்சிருப்பாங்க. அப்புறம் சுதிக்ஷா கீதிகா இன்னும் நம்ம பின்ன பாரு, இந்த பாரு, இது அக்காக்காக பின்ன நான். ஏய் இங்கே பாரு பாப்பா, நீ பின்னணும்னு சொன்னீல, இந்த பிடி வச்சு காமி. எப்படி எப்படி பின்னிருக்கேன் பாரு. ஓ டாடிக்கு எழுதின லெட்டர். ஆமா 1-2 நான் அம்மா வந்து மெமரி எடுத்து வச்சேன். குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு. கீதிகாவோட ட்ரெஸ்ஸு கூட இதில் இருக்கும். குழந்தையில எடுத்த ட்ரெஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள் குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். கீழே என்ன இருக்குது? இது வந்து சுதிக்ஷா வந்து 5 months இருக்கும்போது ஊரில் வாங்கினேன். ஊரில் வாங்கி அது ரொம்ப நாள் போட்டுட்டு இருந்தோம் சுதிக்ஷாக்கு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து சுதிக்ஷாவோட ட்ரெஸ்ஸு ஃபிட் ஆகுது. உனக்கு எல்லா சைஸும் ஃபிட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட புடவை. எங்கள் அம்மா வந்து சுதிக்ஷா பிறக்கும்போது எங்கள் பாட்டி வந்து கீதிகா பிறக்கும்போது இந்த புடவை கொடுத்து விட்டாங்களாம், விரிச்சு பாப்பாவை படுக்க வையின்னு. அதுக்கப்புறம் அவங்க இறந்த போய் நான் போக முடியல. ஆனால் வந்து நான் அவங்க புடவையை பத்திரமா வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக அயர்ன் பண்ணி அப்படியே எடுத்து வச்சேன்.
வாஷ் பண்ணி அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஹாய், இது வந்து எங்கள் நைனாவோட வேஷ்டி. போன தடவை வச்சுட்டு போனாங்க, நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த திங்ஸ்லாம் வச்சு ஏதாவது அழகாக ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இன்னும் அங்கே இருக்குது மேலே. இவங்க ஃபஸ்ட்டு பால் குடித்தது, பால் டப்பா எல்லாமே அங்கே மேலே இருக்குது. இந்த மாதிரி கீதிகா பின்ன போகிறாங்க. ஏண்டா கீதிகா பேகு பின்ன போகிறாங்க. ஷார்ட்ஸ் இல்லை, அது என்னது? இங்கே பாருங்க, கீதிகாவோட குழந்தையில எடுத்த பட்டு பாவடை அவ்வளோ சைஸில் தான் கீதிகா இருந்திருக்கு. அதோட குட்டி சட்டை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த மூவியெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டே கீழே வந்துட்டோம். நைட் டின்னருக்கு ஏதாவது பண்ணணும். ஹாய் கீதிகா. கீதிகாவோட சங்கி மங்கி கொண்டைய பார்த்துக்குங்க. ஹாய். தலையை சீவிட்டு வந்து விளையாட வேண்டியதானடா. இப்படி இருந்து போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த பக்கம் இருந்து வர்ற காருக்கு வந்து நீங்கள் வர்றீங்கன்னு தெரியாது. ஸோ பார்த்து இங்கே மெதுவாக ஸ்லோவாக போ, ஜல்லுன்னு போகக்கூடாது இங்கேருந்து. ஜல்லுன்னு போனால் ஃபன்னு தான். அங்கிட்டு இது கார் வந்து அவங்களுக்கு பாவம் பயந்துருவாங்க, இடிச்சிட்டாங்கன்னா போச்சு. புரியுதா? நீ இங்கே வரப்போகிறேன்ற அவங்களுக்கு குழுவே இருக்காது, கார் ஓட்டிகிட்டு வரவங்களுக்கு. அங்கே பார்த்தீங்களா பாட்டில்லாம். ஒரு நாள் ஒரு தடவை ஏதோ சோடாவை என்னோன்னு வாங்கினாங்க குடிக்கிறதுக்கு. அதோட பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சதை ஏதோ பண்ணுவாங்கங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன நான்வெஜ்ஜு சமைக்கிற அன்றைக்கி நீங்கள் பத்தி இதெல்லாம் பொறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக விளக்கு பொருத்துவேன். விளக்கு பொருத்தலைன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பத்தி இதெல்லாம் கூட பொருத்தி வைப்பேன். அந்த நாள் நான்வெஜ்ஜும் நாங்கள் சமைப்போம். ஆனால் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இல்லை சமைச்சிட்டு போய் விளக்க பொறுத்துறது, விளக்கமத்துற அந்த வேலைலாம் பார்க்க மாட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து விளக்கு பொருத்திட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் போவேன். 2 பேரும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டு வீடு பக்கத்துலேயே இருக்குது, அங்கே போய் விளாண்டுட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. நானும் வந்து மத்தியானம் கடைக்கு போகிறப்பயே சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு 2-3 நாளாக வந்து கிளி பரோட்டா சாப்பிடணும் போல் இருக்குது, ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி இன்றைக்கி அதை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுட்டேன். அந்த குழம்புல இருக்க அந்த சிக்கன் எல்லாம் எடுத்தே வந்து ஒரு ஃப்ரை மாதிரியும் பண்ணிடலாம். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான கடைகளில் கிடைக்கும். எங்கள் ஊரில் ஒரு கடையிலலாம் கிடைக்கும். பிச்சு போட்ட சிக்கன்னு சொல்லிட்டு அந்த குழம்புல இருக்க சிக்கன் எடுத்து கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்படி தாளித்து கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். நான் வந்து அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிச்சன்லாம் கொஞ்சம் ஒதுங்கு பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியில் டெக்கில் வச்சிடலாம். டெக்கில் நம்மக்கிட்ட ஒரு கிரிடில் இருக்குல்ல, அதில் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இது வந்து நம்ம நார்மலாகவே நம்ம சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். இந்த சைடு நம்ம அந்த தண்ணி போகிறதுக்கு வழியும் இருக்குது. அதில் தண்ணி ஃபுல்லானதுக்கப்புறம் அதை ஊற்றிட்டு திருப்பியும் மாட்டிக்கலாம். ஸோ இது ரொம்ப வசதியாக இருக்கும் எங்களுக்கு. பார்ட்டி வச்சாதான் இல்லை, வாரத்துக்கு 2 நாள் நாங்களே வந்து யூஸ் பண்ணிடுவோம் இதை. ஜஸ்ட்டு இதை வாஷ் பண்ணுறது மட்டும்தான். அது கூட பெருசாக கஷ்டமாக தெரியாதுங்க. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வெளியில் எனிவே சாப்பிட்டுட்டு உட்கார போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் சூடாக பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஆனால் அவங்க வந்தோடனே இல்லை நானே பண்ணுறேன், நீ கொஞ்சம் நேரம் உட்காருனாங்க. ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து மட்டும் கொடுத்துட்டு நான் உட்காந்துட்டேன். இந்த கிரிடிலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வால்மார்ட்டில் வாங்கியிருந்தோம். ஸோ இது எப்படி இருக்குது என்னன்ற அந்த ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதுவும் வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து மட்டும் கொத்து பரோட்டா போட்டோம், ஒரு முட்டை மட்டும் போட்டு. அது குழந்தைங்களுக்காக பண்ணதுனால கிரேவியெல்லாம் ஊற்ற வேண்டானாங்க. ஸோ அதனால் வந்து அதில் ஊற்றாமல் ப்ளைனாக ஒரு கொத்து பரோட்டா பண்ணி கொடுத்தோம். அது இல்லாமல் வந்து இந்த சிக்கன்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நீ பாருங்க நம்ம ஊற்றலைல. சரி
உனக்காவது ஒன்று பண்ணுறோம், வெயிட் பண்ணு. நம்ம ஆல்ரெடி குழம்புல வச்சுருந்த அந்த சிக்கன்லாம் எடுத்து போன் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுலேயே வந்து கொஞ்சம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சிக்கனை போட்டு வதக்கிட்டோம். அது கூடயே இந்த கடையில் வாங்கின கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் இருந்தது, சிக்கன் 65 மசாலான்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டுங்க. இல்லை நான் பிச்சு போடுறேன், நான் தானே அதுலேயே சாப்பிட்டுக்கிறியா நீ? அதில் வச்சு விட்ருங்க, நான் பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ விடுங்க, நான் எனக்கு போட்டுக்கிறேன். அண்ணல் அப்பா, அண்ணல் கொடுத்ததப்பா. இருங்கங்க, இது வச்சுக்கலாம். இது இல்லையோ? சரி வைங்க வைங்க வைங்க, மறந்துட்டேன் நானும். தேவையில்லை, பட் மேலே ஊற்றிக்கல, தேவையில்லைண்ணா. கிளி பரோட்டா வந்து வாழை இலையில தான் பண்ணணும், பட் அது இல்லாதனால இன்றைக்கி ஃபாயிலில் போட்டிருந்தோம். ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஃபாயிலில் பண்ணாதீங்க, ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு. ஷுவருங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து வாழை இலையிலேயே பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த இதில் பேக் பண்ணிவிட்டு, ஃபாயிலில் பேக் பண்ணிவிட்டு, குழம்பு எல்லாம் ஊற்றி பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு தண்ணி ஊற்றிடணும். அந்த தண்ணி அந்த ஆவிலேயே அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறும். கொஞ்சம் நேரம் கழித்து சூடாக அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ தான் வாக்கிங் போகிறோம், ஒரு 9 o'clock இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு விடலை, இதை பின்னிடலாமா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பின்ன ட்ரை பண்ணோம். அந்த பேக் சரியாக வரல, அதனால வேறு மெத்தட் யூஸ் பண்ணி வேறு மாதிரி பின்னு சூப்பராக வந்தது. அதில் தான் பின்னாங்க, டக்கு டக்கு டக்குன்னு பின்னாங்க பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது உங்களுக்கு வேணும்னா நான் தனியாக வீடியோ போடுறேன், பட் இதில் நாங்கள் வந்து எடுக்கலை, ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலை. அப்படியே உட்காந்து டிவி பார்த்தே பின்னி முடிச்சிட்டோம் நாங்கள். ரொம்ப அழகாக வந்திருந்தது. கீதிகாவுக்கும் ரொம்ப ஹாப்பி இந்த பேக்கு பின்னதில். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சைடில் கம்மி, நடந்து போ. ஹாப்பியா?